வணக்கம் மக்களே, பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும். இனிய கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். தமிழின் தொன்மைக்கு சான்றாக விளங்கும் இலக்கியங்களுள் ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி ஆகியவை மிக முக்கியமானவை. இந்த 5 காப்பியங்களிலும் வளையாபதியும் குண்டலகேசியும் இன்று நமக்கு முழுமையாக கிடைப்பதில்லை. இரண்டிலும் மிகச்சிறிய பாடல்கள் மட்டுமே நமக்கு வாசிக்க கிடைக்கின்றன. கிடைக்கின்ற பாடல்களை வைத்து இந்த காப்பியங்கள் எதை, யாரை பற்றி பேசுகின்றன என்று அறுதியிடுவது சிரமம். ஆனால் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை மூன்றும் நமக்கு முழுமையாக கிடைக்கின்றன. கதை வளமும் காவிய சுவையும் கவித்துவ எழிலும் மிக்க இந்த அற்புதமான இலக்கியங்களுக்கு நல்ல தமிழ் உரைகளும் இருக்கின்றன. இவ்வளவு சிறப்பு மிகுந்த பெருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையை உங்களிடம் சேர்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இதை நாவல் வடிவில் நமக்கு தந்தவர் என் சொக்கன். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. இவள் பெயர் மணிமேகலை. பெண் குழந்தை. கோவலன் மகிழ்ச்சியுடன் தன் மகளை பார்த்தான். ஆனந்த கண்ணீரோடு அந்த பச்சை குழந்தையை கையில் வாங்கி கொண்டான். ஆசையோடு முத்தங்கள் சொரிந்தான். பச்சை குழந்தை அந்த சிறு அதிர்வை கூட தாங்க முடியாமல் மெல்ல சினுங்கி நெளிந்தது. பஞ்சு போது என அசையும் அதன் மென் தேகத்தையும், சின்ன கைகளையும், மூடி திறக்கும் கண்களையும், கை கால் அசைவுகளையும் விழிகளால் பருகினான் கோவலன். சில வினாடிகள் அமைதியாக ஏதோ யோசனையில் இருந்தவன் மெல்ல புன்னகை செய்தான். இவள் பெயர் மணிமேகலை என்றான். பிரசவ களைப்பில் இருந்த மாதவி நெளிந்த குரலில், நல்ல பெயர் என்றாள். மகளை அன்போடு தொட்டு அணைத்து கொண்டாள். ஆமாம் என்று தலையசைத்தான் கோவலன். அலைக்கடலில் இருக்கும் நல்ல தெய்வதையின் பெயர் மணிமேகலா. அந்த தெய்வத்தின் நினைவாகத்தான் நம்முடைய மகளுக்கு இந்த பெயரை சூட்டுகிறேன். ஆனால் குறிப்பாக ஏன் அந்த பெயர்? ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கிறதா? மனதில் இருந்த சந்தேகத்தை வெளிப்படையாக கேட்டாள் மாதவி. கோவலன் சிரித்தான். காரணம் இருக்கிறது, அது ஒரு பெரிய கதை என்று சொல்ல ஆரம்பித்தான். அத்தியாயம் 2. தவக்கொடி. கடல் கொந்தளித்து கொண்டிருந்தது. அலைகளின் ஆவேசத்தில் சிக்கிய அந்த மரக்கலம் செய்வது அறியாமல் தடுமாறியது. அங்கும் இங்கும் அழைக்கப்பட்டதால் அதன் உடல் பாகங்கள் எந்த நேரத்திலும் உறிந்துவிடும் அபாயத்தில் இருந்தன. அதில் பயணம் செய்து கொண்டிருந்த எல்லோரும் உயிர் பயத்தில் அலறினார்கள். ஆனால் எவ்வளவுதான் கத்தினாலும் இத்தனை பெரிய கடலுக்கு நடுவே யார் அவர்களை காப்பாற்றப் போகிறார்கள்? காப்பாற்றத்தான் முடியுமா? இயற்கைக்கு இரக்கமில்லை. அது தன் கடமையை செய்து கொண்டிருந்தது. அது மட்டும் கொஞ்சம் கருணை காட்டாவிட்டால் எல்லோரும் இந்த உப்பு தண்ணீரிலேயே சமாதியாக வேண்டியதுதான். அத்தனை அலம்பலிலும் ஒரே ஒரு வியாபாரி மட்டும் நம்பிக்கையோடு இருந்தான். பதட்டப்படாமல் இருந்தான். கவலைப்படாதீர்கள், தெய்வம் நமக்கு துணை இருக்கும் என்று மற்றவர்களுக்கு தைரியம் சொன்னான். அவன் சொல்லி வாய் மூடவில்லை. ஒரு பெரிய அலை மரக்கலத்தை புரட்டி போட்டது. படார் என்று ஒரு பெரிய சத்தம். அந்த மரக்கலம் உடைந்து விட்டது. அதில் இருந்தவர்கள் திசைக்கு ஒருவராக தூக்கி எறியப்பட்டார்கள். நம்பிக்கையோடு இருந்த அந்த வியாபாரியின் கையில் ஒரே ஒரு மரக்கட்டை சிக்கியது. அவன் கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை. கையில் சிக்கிய மரக்கட்டையை இறுக பற்றி கொண்டு உதவி வரும் என்கிற எண்ணத்தோடு காத்திருந்தான். கை கால்கள் சோர்ந்து போக வேறு எதுவும் செய்ய இயலாதவனாய் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தான். 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 7 நாள் அவனுக்கு உதவ யாரும் வரவில்லை. தொடர்ந்து பல நாட்கள் உணவு உட்கொள்ளாமல் தண்ணீர் கூட அருந்தாமல் இருந்த அந்த வியாபாரி இப்போது தன்னுடைய கடைசி நம்பிக்கையையும் இழந்து தத்தளித்தான். தன் உயிர் பிரிய போகிறது என்கிற எண்ணம் அவனுக்கு தோன்றிவிட்டது. கடவுளே! அவன் ஆற்றாமையோடு கதறினான். நான் இதுவரை ஒரு தவறும் செய்யவில்லை. யாரிடமும் பொய் சொன்னதில்லை. எவரையும் ஏமாற்றியதில்லை. ஒழுக்கத்தையும் உண்மையும் தான் என்னுடைய சொத்துக்களாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஏன் இப்படி ஒரு கொடிய மரணம் வர வேண்டும்? அடுத்த வினாடி
தேவர்களின் தலைவனான இந்திரனின் இருக்கை அசைந்தது. பூலோகத்தில் ஏதோ தவறு நடக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டான். தேவேந்திரன் கண்களை மூடினான். ஆழ்கடலில் தத்தளிக்கும் அந்த தூயவனின் பிம்பம் அவனுக்கு தெரிந்தது. உடனடியாக இந்திரன் மணிமேகலா தெய்வத்தை அழைத்தான். கடலில் உணர்விழந்து கிடக்கும் இந்த வியாபாரி மிகவும் நல்லவன். அவனை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றான். நிலைமையை புரிந்து கொண்ட மணிமேகலா தெய்வம் விரைவாக அந்த கடலுக்கு சென்றது. வியாபாரியின் முன் தோன்றியது. தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்த அவனை காப்பாற்றி கரை சேர்த்தது. அன்றைக்கு கடலில் மணிமேகலா தெய்வத்தால் காப்பாற்றப்பட்ட அந்த வணிகன் என்னுடைய முன்னோர்களில் ஒருவன் என்றான் கோவலன். அவனது கதையை எனது உறவினர்கள் சொல்ல கேட்டேன். அதிலிருந்து மணிமேகலா தெய்வத்தின் மீது எனக்கு ஒரு பக்தி பிறந்துவிட்டது. அதனால்தான் நம் மகளுக்கு மணிமேகலை என்று பெயர் சுட்டியிருக்கிறேன். உனக்கு பிடித்திருக்கிறது தானே? மிகவும் பிடித்திருக்கிறது என்றாள் மாதவி. நீங்கள் இந்த கதையை சொன்ன பிறகு எனக்கும் அந்த மணிமேகலா தெய்வத்தின் மீது பக்தி உண்டாகிவிட்டது. நம் மகளுக்கும் அந்த தேவதையைப் போல அருள் நிறைந்தவளாக, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டவளாக வளரட்டும். அன்று இரவு மணிமேகலா தெய்வம் மாதவியின் கனவில் தோன்றியது. உன் மகள் பெரிய தவக்கொடியாக திகழ்வாள் என்று ஆசிர்வதித்து மறைந்தது. மாதவி திடுமென எழுந்து உட்கார்ந்தாள். பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த தன் மகளை பரவசத்தோடு அணைத்து கொண்டாள். அப்போது அவளுக்கு தெரியாத விஷயம், இதே மணிமேகலா தெய்வத்தின் அருளால் இந்த மணிமேகலையின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படவிருக்கின்றன என்று. தவக்கொடி என்று தெய்வம் சொன்னது வெறும் ஆசி வார்த்தை அல்ல, உண்மை. அத்தியாயம் 3. இந்திர விழா. பூகார் நகரம் விழா கோலம் கொண்டிருந்தது. அதுவும் சாதாரண விழா அல்ல, இந்திர விழா. அந்த காலத்தில் தேவமுனிவர் அகத்தியர் சொன்ன அறிவுரையின்படி தொடித்தோட் செம்பியன் இந்திரனை வணங்கி நின்றான். எங்களுடைய பூம்புகார் நகரில் 28 நாட்கள் இந்திர விழா கொண்டாடுகிறோம் என்று பணிவோடு அறிவித்தான். இந்த விழாவை சிறப்பிக்க நீயும் புகார் வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இந்திரன் சம்மதித்தான். அவனோடு அத்தனை தேவர்களும் பூகார் நகருக்கு புறப்பட்டு வந்தார்கள். அதன் பிறகு பூகார் நகரில் இந்திர விழா தவறாமல் நடந்தது. அதை கண்டுகளிப்பதற்காக தேவேந்திரனான இந்திரனே மண்ணில் இறங்கி வந்து கௌரவித்தான். வானுலகத்தில் இல்லாத சௌக்கியங்களா? இந்திரனும் தேவர்களும் அதை விட்டு கீழே இறங்கி வருகிறார்கள் என்றால் சாதாரண விஷயமா? பல நாடுகளை சேர்ந்த மக்கள், முனிவர்கள், ஜோதிடர்கள், அமைச்சர்கள், ராவண வீரர்கள், அதிகாரிகள், தூதுவர்கள், வியாபாரிகள், படைத்தலைவர்கள் எல்லோரும் இந்திர விழாவின் போது பூகாரில் வந்து கூடுவார்கள். இப்போது பூம்புகாரில் இன்னொரு இந்திர விழாவை தொடங்க வேண்டிய நேரம். அது பற்றி விவாதிப்பதற்காகவும் விழா ஏற்பாடுகளை கவனிப்பதற்காகவும் அரசு சபையில் பல பெரியோர்கள் கூடியிருந்தார்கள். இந்திர விழாக்கான ஏற்பாடுகள் தொடங்கட்டும் என்று முறைப்படி அறிவித்தான் அரசன். உடனடியாக நம் மக்களுக்கு இந்த விழாவை பற்றி சொல்லுங்கள். அடுத்த சில நாட்களில் புகாரை தேடி வருகின்ற ஒவ்வொருவரும் நம்ப முடியாத ஆச்சரியத்தில் திகைந்து நிற்க வேண்டும். அந்தளவுக்கு நம்முடைய நகரத்தை அற்புதமாக அலங்கரிக்கச் சொல்லுங்கள். அரசு கட்டளையின்படி விழா முரசு யானை மீது ஏறியது. அலங்கரிக்கப்பட்ட அந்த யானை வீதிகளில் அசைந்து வர அதன் பின்னே மற்ற யானைகள், குதிரைகள், தேர்கள், போர் வீரர்களும் நடந்தார்கள். சிறிது நேரத்தில் இந்த ஊர்வலம் பூம்புகாரின் மைய பகுதியை எட்டியது. இப்போது முதல் யானையின் மீது அமர்ந்திருந்தவர் முரசை பெரிய தடிகளால் அடித்தபடி முழங்க ஆரம்பித்தார். பூகார் நகரம் வாழ்க! இங்குள்ள மக்கள் மனமகிழும்படி மாதமும் மாறி பெய்யட்டும், பசி தீரட்டும், நோய் மறையட்டும், பகைமை ஒழியட்டும், எங்கள் அரசன் நலமாக நல்லாட்சி செய்யட்டும். முரசு முழக்கத்தை கேட்டவுடன் பூகார் மக்கள் உற்சாகமாகிவிட்டார்கள். ஏதோ முக்கியமான அறிவிப்பு என்று யானையை சுற்றி கூடினார்கள். கவனமாக கேட்க ஆரம்பித்தார்கள். பூகார் பெருமக்களே, நம் நகரத்தில் இந்திர விழா கொண்டாடப் போகிறோம். அதை முன்னிட்டு இந்திரனும் தேவர்களும் இன்னும் பல பெரியோர்களும் இங்கே வந்து தங்க இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக வீதியெங்கும் தோரணங்களை கட்டுங்கள். ஊர் மன்றங்களில் பூரண கும்பங்களை அமையுங்கள். பாவை விளக்குகளை ஏற்றி வையுங்கள். குலை சார்ந்த பாக்கு மரம், வாழை மரம், வஞ்சி மரம், பூக்கொடிகள், கரும்புகளை நட்டு வையுங்கள். நம் வீதிகளில் பழைய மணலை நீக்கிவிட்டு புதுமணல் பரப்புங்கள். இந்திர விழா
என்றவுடன் பூம்புகார் மக்கள் முகத்தில் புன்னகை பரவியது. ஆவல் கலந்த எதிர்பார்ப்புடன் முரசு அறிவிப்பாளர் சொல்வதை தொடர்ந்து கேட்டார்கள். விழாவின் போது நம் ஊர்கோர்களில் உள்ள கடவுள்களை விசேஷமாக அலங்கரிக்க வேண்டும். சிறப்பு வழிபாடுகள் நடைபெற வேண்டும். நல்ல நெறிமுறைகளை உணர்ந்தவர்கள் நம்முடைய மன்றங்களில் சொற்பொழிவு நிகழ்த்துங்கள். பட்டிமன்றங்கள், விவாத மன்றங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இவற்றின் மூலம் மக்களுக்கு சிறந்த அற உண்மைகளை விளக்கிச் சொல்லுங்கள். இந்திர விழா நடக்கும்போது உங்களுடைய கோபதாபங்களை எல்லாம் மறந்துவிடுங்கள். எதிரிகளின் மீது கூட ஆத்திரப்படாமல் அன்பாக பழகுங்கள். அது முடியாது என்றால் அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். நம்முடைய தனிப்பட்ட விரோதங்களால் ஊர் நன்மை பாதிக்க விடாதபடி கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இப்படி பல விஷயங்களை அக்கறையோடு விளக்கிச் சொன்ன முரசு அறிவிப்பாளர் கடைசியாக பூம்புகார் நகரை மீண்டும் வாழ்த்தி முடித்தார். அதன் பிறகு அவருடைய யானை அடுத்த இடத்தை நோக்கி மெல்ல நடக்கத் தொடங்கியது. அன்றைக்கு அவர் சென்ற வழியெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்தார்கள். இந்திர விழா பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டார்கள். அந்த விழா எப்படியெல்லாம் நடக்கும் என்கின்ற ஆனந்த கற்பனையில் மூழ்கினார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் தன் தாயிடம் கேட்டான், இந்திர விழானா என்னம்மா? நாம எதுக்காக அதை கொண்டாடுறோம்? ஆவலோடு கேட்கின்ற மகனை அந்த தாய் மெல்ல அணைத்து கொண்டாள். கண்ணு, நம்ம இந்த விழாவை நல்லபடியாக கொண்டாடலைன்னா சாமிக்கு கோபம் வந்துடும். கடல் தண்ணியை அனுப்பிவிட்டு இந்த ஊரையே அழிச்சுடுவார். அச்சச்சோ, நிஜமாவா? அந்த சிறுவன் கண்ணில் பயம். ஏன் அப்படி? அவனுடைய தாய் வேதனையோடு ஒரு பெருமூச்சு விட்டாள். இந்திர விழாவின் கதையை அவனுக்கு சொல்ல ஆரம்பித்தாள்.